வாரத்தின் சனிக்கிழமை இயேசுனுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய கல்லறையிலே அமர்ந்து தியானித்திருந்த, அவருடைய மரணத்திற்காக துக்கம் அனுசரித்து கொண்டிருந்த சீடர்களும் மற்றவர்களும் நம்பிக்கையோடு காத்திருந்த நிகழ்வை நமக்கு புலப்படுத்துகிறது. மறைந்த சூரியன் மறுநாள் கிழக்கு வானத்தில் எழுந்து பார்க்கும். முட்டைக்குள்ளே குடிகொண்ட கோழி குஞ்சு தன் ஓட்டை உடைத்து கொண்டு எட்டி பார்க்கிற நாள் தொலைவில் இல்லை. மண்ணுக்குள்ளே புதையுண்ட விதை விருட்சமாக வெளிப்படும் என்கிற நம்பிக்கைதான் மனிதரை வாழ வைக்கிறது. எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன. இயேசுனுடைய மரணம் துயரத்தை தந்தாலும் அது நம்பிக்கையை தரும். நாளைய பொழுது நல்லதாக விடியும். இன்றைய பொழுது துன்பத்தோடு தொடங்கி துன்பத்திலே முடிந்தாலும் நாளைய தினம் இன்பத்தோடு தொடங்கும் என்கிற நம்பிக்கையில்தான் நடந்து போகிறோம். இயேசுனுடைய கல்லறையை பார்த்து காத்து கொண்டிருந்த மனிதர்களைப் போல் நாமும் இயேசுனுடைய கல்லறை திறக்கும், நம் நம்பிக்கை பிறக்கும் என்கிற நல்ல எண்ணத்தை இந்த புனித வாரத்தின் சனிக்கிழமை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இயேசு இரவல் கல்லறையிலே அடக்கப்பட்டார். பிறந்ததும் இன்னொருவருடைய மாட்டுத் தொழுவம், வளர்ந்தது தச்சுக்கூடம், வாழ்க்கை நடத்தியதோ ஒரு நாடோடி வாழ்க்கை. இந்த உலகத்தையே தன்னுடைய உள்ளங்கைகளுக்குள் உருட்டி விளையாடுகிற இறைவனுடைய குழந்தை இந்த பூமியிலே தனக்கென்று எதையும் கைக்குள்ளே வைத்து கொள்ளவில்லை. பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு வளைகள் உண்டு, ஆனால் எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன இயேசு தலை சாய்க்க இடமில்லாமல் தான் போய்விட்டார். ஆகவேதான் இன்னொருவருடைய கல்லறையை இரவல் வாங்கி அங்கே போய் படுத்து கொண்டார். இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாவற்றையும் இரவல் வாங்குகிறார்கள். பிறரிடம் பணத்தை இரவலாக கேட்கிறார்கள், நகையை இரவலாக கேட்கிறார்கள், ஆடைகளை இரவலாக கேட்கிறார்கள். இரவல் கேட்பதே இந்த உலகத்தின் இயல்பாகி போய்விட்டது. ஆனால் இயேசு தனக்கென்று 6 அடி நிலத்தை கூட அமைத்து கொள்ளவில்லை. இரவல் கல்லறையிலே தான் உறங்கப் போனார். இந்த உலகம் வந்து போகிறவர்களுடைய யாத்திரை தலம், வாழ்க்கை. இது பிறப்பு இறப்பு என்கிற 2 புள்ளிகளுக்குள்ளே விரிகின்ற ஒரு கோடு. எத்தனை எத்தனை வளைவுகள், நெளிவுகள், சுழிவுகள், ஏற்ற இறக்கங்கள். ஆனாலும் பிறப்பு என்கிற புள்ளியிலே தொடங்கிய இந்த பயணம் இறப்பு என்கிற புள்ளியில் அது நின்றாக வேண்டும். அது இயற்கையின் நியதி. இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள் போடுகிற ஆட்டம் கொஞ்ச நஞ்சமா? காண்பதையெல்லாம் கக்கத்திலே இடுக்கிக் கொள்ள வேண்டும், பார்ப்பதையெல்லாம் பறித்து கொள்ள வேண்டும், வானத்தை வருடுகிற அளவிற்கு கோபுரங்களை கட்ட வேண்டும், வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், சொகுசுகளை நாம் வைத்துக்கொண்டு சொக்கபுரிகளிலே வாழ வேண்டும் என்கிற வானவில்லில் ஊஞ்சல் கட்டுகிற வசீகர எண்ணங்கள் மனிதர்களுக்கு வருகிறது. ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்வுக்கென்று எதையும் வைத்து கொள்ளவில்லை. இயேசுனுடைய இரவல் கல்லறை இந்த உலகத்தில் புதிய இலக்கணத்தை வகுத்து தர வேண்டும். வெறுங்கையோடு வருகிறோம், வெறுங்கையோடு தான் போகிறோம் என்கிற வாழ்க்கை தத்துவத்தை இயேசு இந்த பூமிக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இயேசுவை நம்புகிறவர்கள், அவரை கடவுளாக கும்பிடுகிறவர்கள், அவருடைய வழித்துணையோடு நடைபயில்கிறவர்கள் அந்த நினைவுகளை போற்ற வேண்டும், எண்ணத்தை சுமக்க வேண்டும். வாழ்வது கொஞ்ச காலம், அது வாழ வேண்டிய முறையிலே வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை நமக்கு தர வேண்டும். வாழுகிற போது எல்லாவற்றையும் வளைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசை வளர்க்கிறார்கள். ஆனால் 6 அடி நிலம் மனிதர்களை வளைத்து கொள்ளுகிறது. நாம் போடுகிற கணக்கு கடவுளின் பார்வையில் தப்பு கணக்காக போய்விடுகிறது. கடவுளின் கணக்கும் நம்முடைய கணக்கும் ஒன்றாக போகிற போதுதான் வாழ்க்கை அர்த்தப்படுகிறது. இயேசு கணப்பொழுது கூட தன்னுடைய கணக்கிலிருந்து தவறவில்லை.
இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதே தன் வாழ்வின் நோக்கம் என்பதை நினைவிலே வைத்திருந்தார். வாழ்க்கை முழுவதும் அதனை கடைபிடித்தார். ஆகவேதான் தன்னுடைய விருப்பத்தின்படி வாழாமல் இறை தந்தையினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தன்னை கையளித்துக் கொள்கிறார். ஆகவே அவருடைய மரணத்தை நினைக்கிற மனிதர்கள் வாழ்க்கையின் தொடக்கத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் யாத்ரீகர்களாக வருகிறோம், யாத்ரீகர்களாகவே போய்விடுவோம். இடைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும். பிறருக்கு வாழ்வு தருகிற முறையிலே வாழ வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறவன்தான் வானுரைக தெய்வத்துள் வைக்கப்படுவான். நாம் வாழ்வாங்கு வாழ்கிறோமா? இயேசு வாழ்வாங்கு வாழ்ந்தவர். ஆகவே மரணத்தை தழுவுவதற்கு முன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். திருத்தூதர் பவுல் இந்த பூமியில் திருத்தங்களை கொண்டு வந்து இயேசுவனுடைய இறையாட்சிக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர். தன் வாழ்க்கை பயணத்தை முடிக்கிற நேரத்தில் தன்னுடைய அன்பு சீடன் தீமோத்தேயுக்கு எழுதுகிற கடிதத்தில் இப்படி சொல்லுகிறார்: நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் போராட்டத்தை முடித்து விட்டேன், வெற்றியின் வாகை எனக்கு காத்திருக்கிறது, இறை நம்பிக்கையை காத்து கொண்டேன். ஆகவே அந்த வெற்றியின் வாகையை இயேசு எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று கடிதம் எழுதிவிட்டு கண்ணை மூடுகிறார். எவ்வளவு நிறைவான வாழ்க்கை! இயேசு நிறைவாக வாழ்ந்தார் என்பதை திருத்தூதர் பவுல் தன்னுடைய வரிகளிலே எழுதி தன் வாழ்க்கையை நிறைவு செய்கிறார். நாம் வாழுகிற காலத்தில் எவ்வளவு வாழ வேண்டுமென்று வானளாவ வசீகர கனவுகளை வளர்க்கிறோம். ஆனால் வாழ முடிவதில்லை, வாழ்வாங்கு வாழ்வதில்லை. ஆகவே கல்லறைக்கு போவதற்கு முன் நம்முடைய வாழ்வை நினைத்து பார்க்க வேண்டும். கல்லறைகள் நமக்கு வாழ்க்கையினுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதுகின்ற புத்தகத்தினுடைய கடைசி பக்கங்கள். அந்த பக்கங்கள் நல்ல பக்கங்களாக இருக்க வேண்டும், நிறைவான பக்கமாக அமைய வேண்டும். அப்படி என்றால் நாம் கல்லறையிலே போயிருந்து கொண்டு நிம்மதியை தேடுவதல்ல, கல்லறைக்கு போவதற்கு முன் சில்லறை பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். வாழ்வாங்கு வாழுகிற முறையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொண்டால் கல்லறை கூட நமக்கு வரலாறாகத்தான் இருக்கும்.